வணக்கம். எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்னு அவர் சொன்னார்னா அது உண்மைதாங்க. அவரை பற்றி பேசுகிறப்பெல்லாம் உற்சாகமாக இருக்குது. அவருடைய படங்களில் பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். புதிய கவிஞர்கள் அறிமுகப்படுத்துவார், பழைய கவிஞர்களை விட்டுறாமல் வச்சுருப்பார், இசை ரொம்ப முக்கியம் நினைப்பார். என் பாட்டை என்னுடைய ரசிகர் திரும்ப பாடினா தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் முக்கியமாக குழந்தைகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் இருக்குது பாருங்க. அந்த பாட்டுகளெல்லாம் தொகுத்து பார்த்தா அருமையாக இருக்குங்க. உதாரணமாக கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் பாடுவார். அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம், ஆனாலும் கூட அந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாருங்க. இதுக்கு பேர் பிரிது மொழிதல் அணி அப்படிம்பாங்க. அதில் ஒருவருக்கு சொல்லுகிற மாதிரி மற்றவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுதல். மயில் தோகை சின்னதாக இருக்குன்னு நிறைய ஏற்றாதப்பா, அச்சு பறிஞ்சு போகும் அப்படின்னு வண்டிக்காரனுக்கு சொல்கிற மாதிரி அரசனுக்கு சொல்வார் திருவள்ளுவர். பீலி பை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகத்து பயின்பார். எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரியே நமக்கு சொல்லுவாருங்க. எப்படி அப்படின்னா, அரசலங்குமரின்னு ஒரு படம், அதில் அந்த குழந்தை அப்படி அழுதுட்டு இருக்கோம், அங்கேருந்து ராஜசுலோச்சனா பார்த்துட்டு இருப்பாங்க, பத்மினி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி நேரத்தில் அவர் அந்த தோட்டத்தில் பாடிட்டு வருவார் பாருங்க. அடே அப்பா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாட்டை நீங்க இப்ப கூட கேட்டு பாருங்க. அதுல எத்தனை செய்திகள் இருக்கு தெரியுங்களா? முதல்ல முக்கியமா குழந்தைகள் மனதில் மூட நம்பிக்கை வந்துடக்கூடாது, அது பயமுறுத்தக்கூடாதுன்னு. போதை பேய் இருக்கு, பிரசாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி நீ பயந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை சொல்லி காட்டுவாருங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதென்று, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுது, விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பிவிடாதே, வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே. அப்படி பாருங்க, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இப்ப அந்த குழந்தைக்கு அது புரியுமா? அது குழந்தைக்கு புரியுமா புரியாதவங்க வேற விஷயங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நமக்கு புரியும். நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட நம்ம சொல்றதுக்கு இது வசதியா இருக்கும். சரி, அப்படியே வாங்க. மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு தான் போவார். அதில் ஒரு பாட்டை சொல்வார். எப்படி? மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை அப்படிம்பார். இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மருதகாசியினுடைய பாடல்கள். தாக்கி பின்தாரத்தில் சின்ன ஒத்த மாட்டு வண்டி, ஒரு மாடு, அதில் உட்காந்து தலப்பா கட்டிட்டு அப்படி பாடிட்டு போவார். அதில் தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிரு, தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிரு, தான் நிலைய மறந்து மேலே பார்க்குது பதறு, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. கதிர் விளைஞ்சு முத்தி இருக்கிறதுனால அது என்னன்னா தரையை பார்த்து நிற்குமா. ஆனால் சில பதறு என்ன செய்யுமா, எந்த தகுதியும் இல்லாது நிமிர்ந்து நிற்குமா. நம்ம வாழ்க்கையில் பணிவு எப்போ வரணும் அப்படின்னா, நல்ல தகுதிகள் வர்ற போது கவனமாக இருக்கணுங்கிறத இந்த வரியில் சொல்லுவாருங்க. அதே போல் இந்த வரியினுடைய இந்த பாட்டு மாதிரியே இன்னொரு பாட்டில் சொல்லுவார். எப்படி அப்படின்னா, குழந்தைய பாப்பா, இப்போ பாரதி பாப்பாவை பற்றி பாடியிருக்கார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா பாடியிருக்கார் இல்லையா? இவர் ஒரு பாப்பா பாட்டு திருடாதே படத்தில் பாடியிருப்பாருங்க. பட்டுக்கோட்டை பாட்டு தான். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. இந்த பாட்டு எப்போ வரும்னா, இவர் சாக்லேட் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்போ ஒரு பிள்ளை படாருன்னு கையை விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு ஆரம்பிப்பாருங்க. சொல்லிட்டு, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ,
தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தன்னுடைய மனநிலையை அப்படியே அழகாக சொல்லுவாருங்க. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்குற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது பாருங்க. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது. அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறப்ப பிள்ளைகள் எந்த விஷயத்தை கேட்கும், அப்பா நீ நல்ல பேர் எடுக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். எங்கே இந்த பாட்டை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நம் நாடு படத்தில் அந்த குழந்தைகளோட இவர் சித்தப்பாவாக இருப்பார். அதில் குட்டி பத்மியும் ஸ்ரீதேவியும் இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. குழந்தைகளுக்கு முதல்ல நம்முடைய மொழி மீது பற்று வரணுங்கிறதுக்காக சொல்லுவாருங்க. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். சனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் அப்படிம்பாங்க. தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், அண்ணாவே சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இந்த வார்த்தையை கேட்குற போது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. நம்ம கூட கேட்கலாம், இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லலாமான்னு மனசில் பதியுங்க. ஜனநாயகத்தில் நம்ம எல்லோரும் பண்ணோம்னா ஓட்டு போடுற எல்லோரும் முக்கியமானவங்க, மொழி நமக்கு முக்கியமானது, நமக்கு எல்லாம் வேணும், நல்ல பேரை வாங்கணும். இதே மாதிரி இன்னொரு பாட்டு பெற்றால் தான் பிள்ளையால் இருக்குங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அப்படிம்பாரு. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை என்ன அப்படின்னா, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இதில் முடிக்கிற போது ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் தலைவனாகணும்னு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு அந்த வழியை வரிசையாக அப்படி சொல்லுவாருங்க. என்னென்ன இருந்தால் என்னென்ன ஆகலாம் அப்படிம்பார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இதில் பாருங்கள், தம்பி, பாப்பா, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பயலை அப்படின்னு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க மனசில் நல்ல விஷயங்கள் பதியணுங்கிறதுக்காக பாடலாசிரியர்களை எழுத வச்சு, பாடலாசிரியர்களையும் எழுதுகிற போது என்ன எழுதுறாங்க தெரியுங்களா, இதை இவர் சொன்னால் தான் போய் சேரும்னு நினச்சி சொல்ல வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு நல்ல பாட்டுக்கேற்ற அருமையான இசை, இசைக்கேற்ற அருமையான டிஎம் சௌந்தரராஜனுடைய குரல், எம்ஜிஆரே பாடுறாருன்னா நான்லாம் நினச்சிட்ருப்பேன் அந்த காலத்தில், அதுக்கேற்ற படப்பிடிப்பு, இதெல்லாம் கொண்டு ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதுனா படம் மட்டும் ஜெயிக்கலைங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நான் சொன்ன படம் எல்லாமே 60 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போவும் என்னால் சொல்ல முடியுதுன்னா, நான் சின்ன பிள்ளைகளை பார்த்து என் மனசுக்குள்ளே பதிய வச்சதாக தானே இருக்க முடியும். இப்போ இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களில் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் இதே பிள்ளைகளுக்கு சொன்ன பாட்டு இன்னும் 4 பாட்டு இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதே போல் நாட்டுக்கு சொல்லியிருக்காரு, முக்கியமாக மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அத்தனை செய்திகளை பார்க்க இருக்கிறவங்க. எம்ஜிஆர் நம்மோடு வருகிறார், நாம் எம்ஜிஆர் பாடலோடு வருகிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின்
கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.